ராஜா நாராஜா எங்கேயும் நாராஜா. கோகிலா, புளி குழம்பு வச்சிட்டேன், அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன். நான் வேலைக்கு கிளம்பட்டுமா? நேரம் ஆகுது. யோ, அதுக்குள்ள என்னையா நேரம் ஆச்சு? வேலைக்கு போகணும்ல கோகிலா, ஒழுங்கா வேலை செய்யலன்னா யாரு சம்பளம் கொடுப்பாங்க? யோ, நீ எங்க வேலை செய்யற இப்ப? இது நம்ம கம்பெனி. வேலை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அவங்க சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். இங்க பாரு, எனக்கு இந்த வேலை செய்யாம சம்பளம் வாங்குறதுலாம் இஷ்டம் இல்லை. ஒழுங்கா போனோமா, டைமுக்கு போனோம், நம்ம வேலையை முடிக்கணும், வரணும், அப்படிதான் இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. என்னையா என்ன எதிர்த்து பேசுற? இங்க பாரு, எதுக்கெல்லாம் பேசல, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் வேலைக்கு போறேன்னா ஒழுங்கா அந்த டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வரணும். உன் இஷ்டத்துக்கு அனுப்புறதும் சீக்கிரமா வாங்க வாங்கன்னு ஃபோன் பண்றதும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, வேஸ்டா 3 நாள் லீவ் எடுத்துட்டேன், எல்லாம் உன்னாலதான். என்னது வேஸ்டா லீவ் போட்டியா? யோ, வீடு பெருக்கி துடைக்கணும்னு சொல்லின்னு தானே இருக்கேன். அதை ஒழுங்கா செஞ்சா நான் ஏன் லீவ் போட சொல்றேன்? ஏன் அதெல்லாம் நீயே செஞ்சுக்க மாட்டியா? ஏதோ அங்கிருந்து புது வீட்டுக்கு வந்தோமா, ரொம்ப அழுக்கா இருந்தது, அதனாலதான் வீடு பெருக்கி தொடச்சேன். அது மட்டும் இல்ல, எங்க மாமா தான் காசெல்லாம் கொடுத்துருந்தாருல ஆளுங்களை வச்சு கிளீன் பண்றதுக்கு, அந்த காசையும் நீயே எடுத்துக்கிட்ட. 4-5 பேர் சேர்ந்து கிளீன் பண்ற இடத்த நான் ஒரே ஆள் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ டயர்டா இருக்கும் தெரியுமா? வேலை செஞ்சா தானே தெரியும். யோ, என்னையா எதிர்த்து பேசின்னு இருக்க? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன் எப்பவுமே பொம்பளைங்க தான் வேலை செய்யணுமா? ஆம்பளைங்க செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? அங்கங்க போய் பாரியா, பொண்ணுங்களை ஒரு வேலை கூட தொட விடாம ஆம்பளைங்க எப்படி விழுந்து விழுந்து செய்யறாங்கன்னு. அதே உன்னை சொல்லி தப்பே இல்லை, எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். அந்த பொம்பளை உன்னை ஒழுங்கா வளர்த்துண்டா நீ இப்படிலாம் இருந்திருப்பியா? இப்ப எதுக்கு எங்க அம்மாவெல்லாம் இழுக்கிற நீ? ஓ, அம்மா வீட்டுதான் கோவம் வருதா? இங்க பாரு, ஏதோ நான் நல்ல மூட்ல இருக்கேன், ஒழுங்கா என்கிட்ட இருந்து அடி வாங்காம ஒழுங்கா ஓடி போயிடு. இங்க பாரு கோகிலா, இதுக்கு மேல என்னால வேலை எல்லாம் செய்ய முடியாது. சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாத. இன்னைக்கு நான் வேலைக்கே போல, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன். ஓ, நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரணுமா உனக்கு? யோ, போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு படியா. அப்படியே எனக்கும் ஒரு காஃபி போட்டு கொடு. காஃபி போட்டு எடுத்துன்னு வரணுமால காஃபி. இன்னைக்கு செத்தா இந்த கோல் மூட்டி கோகிலா. அடியே அத்தை, என்னடியா? அத்தைன்னுக்குற. அத்தை, நீங்க எப்போ வந்தீங்க? என் புள்ளைய திட்டி வந்த பாரு, அப்பயே வந்துட்டேன். ஏமா வாமா, உட்காருமா. டேய் மனோகர, என்னடா இது? இவளை இவ்வளோ அப்பயாச்சும் பேச விட்டே, நீ சும்மாவே இருக்கிற? ஏம்மா, என்னம்மா பண்ண சொல்ற? ஏதாவது சொன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்றாமா. நான் மட்டும் இருந்தா பரவாயில்ல, போனா போன்னு விட்டுருவேன். ஒரு குழந்தை வேற இருக்குல்லம்மா, அவளை வேற பாக்கணும்ல. அதுக்காக தான்மா நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போறேன். ஆனா இவ அட்டூழியம் தாங்க முடியலம்மா. அட பாவி மனுஷா, எல்லாத்தையும் சொல்றானே. என்னடி என்ன? அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் வீடு பெருக்கு சொன்னேன். அது கோச்சிட்டு உங்ககிட்ட கோல் முட்டி விடுறாரு. ஏய், இந்த கோல் முட்டுறதே குறை சொல்றதே இதெல்லாம் உன் பழக்கம். என் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடையாதுண்ணா. எவ்வளோ தைரியம்டா என் பிள்ளைய வீடு பெருக்கி துடைக்க சொல்ற, சாமான் கழுவு சொல்ற, சோறாக்கு சொல்ற. ஏண்டி நீ பொம்பளை தானே, ஏன் அதெல்லாம் செஞ்சா உனக்கு நோவு தானே? அத்தே, நீங்க என்ன ரொம்ப தப்பா நினைச்சுனுக்கிறீங்க. நான் அதெல்லாம் செய்யவே சொல்லத்தே. இவரா தான் பொண்டாட்டி செய்து கஷ்டமா இருக்குதுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுனுக்கிறாரு. ஆமா ஆமா, இழுத்து போட்டு செய்வான். ஏண்டியே நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டு தான் வந்தேன். அப்படியே பச்சை நடிப்பு நடிக்கிறேன் ஏன்டியே. ஏண்டா அவ தான் சொல்றானா, உனக்கு வெக்கமா இல்ல? ஆம்பளை என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பாரு. இவ வேலையெல்லாம் சேர்த்து நீ பார்த்தா அப்ப இவ என்னத்தான் பண்ணுவா வீட்டுல? ஏம்மா, சோறு குழம்பாக்க சொன்னா செய்யாம பக்கத்து வீட்டுல எங்கன்னா போய் கடன் வாங்கிட்டு வந்து வச்சிருவாமா. அங்கங்க காசு தான் கடன் வாங்குவாங்க. இவ சாப்பாட்டையும் குழம்பையுமே கடன் வாங்கின்னு வந்து வைப்பா. அங்கதான் அப்படி இருந்தான்னு பார்த்தா இங்க வந்தும் அப்படிதாம்மா இருக்கா. இப்போ உங்க அண்ணன் வீடும் கிட்ட வந்துட்டாங்களா. அவங்க அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடுற குரூப்பு.
அங்க ஓடிடுறாமா குழம்புக்கு. ஒரு வேலையும் செய்ய மாட்றா. கேட்டா நீயும் தானே இந்த வீட்டுல இருக்க, நீயும் செய்யுன்றா. ஸ்கூலுக்கு போற பொண்ணுமா, அது காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இவளுக்கு காப்பி போட்டு எழுப்புது அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, காலையில டிஃபன் எல்லாம் அவளே தான் செஞ்சுப்பா. குழந்தை இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு காலையில இருக்கிற பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். இவ ஒண்ணுமே செய்ய மாட்டாமா. ஏண்டி ஏன் இவ்வளோ அநியாயம் பண்ணுகிற? உனக்கு பண்றது தப்புன்னே தெரியலையா? அவ பொம்பளை பிள்ளைல, இன்னொருத்தன் வீட்டுக்கு போறவ இப்பயே வேலை செஞ்சு பழகுனாதான். அதுக்கு தான் இந்த வேலைலாம் விடுறேன். ஏதே 9ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள உனக்கு இவ்வளோ வேலை செஞ்சுட்டு போவோமா? ஏண்டி உங்க அம்மாவும் இப்படிதான் உனக்கு வேலை வாங்கினாளா? இல்லத்தே, எங்க அம்மா என்ன செல்லமா பார்த்துக்கிட்டாங்க. காப்பி குடிச்ச கிளாஸ் கூட எடுக்க விடாம பார்த்துக்கிட்டாங்க. அந்த வளர்ப்பு லட்சணம் தான் இங்க வந்து காமிக்கிறேன் நீ. ஏண்டி கட்டின புருஷனையும் பெத்த புள்ளையும் வேலையை வாங்குறிய? நீ என்னைக்குன்னா உடம்பு உழைஞ்சி ஒரு வேலையை செஞ்சிருப்பியா? ஐயோயோயோ, இந்த வீட்டில் நடக்கிற மாதிரி அக்கா போறி எங்கேயும் நான் பார்த்ததே இல்லைடா அப்பா சாமி. நீ கூட யதார்த்தமாக தான் நான் வந்தேன். தோ மாட்டிக்கின பாரு. அதான் ஒரு தப்பு செஞ்சா என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டி தான் ஆகணும். உன் நேரம் இன்னைக்கு மாட்டிக்கினேன். ஏய், இதெல்லாம் இவ்வளோ நாளாக நடந்துனுக்குதே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லுவாமா. இவல்ல நான் கிளம்பி போயிடுவேன், பிள்ளைய வச்சு நீ தான் கஷ்டப்படணும்னு என்ன பிளாக்மெயில் பண்ணுவாமா. ஓ, அதெல்லாம் வர செய்வாளா இந்த மகராசி? இங்கே பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயினே இரு. ஏத்தே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீ என் பிள்ளைக்கும் என் பேத்திக்கும் பண்ண கொடுமைக்கு நான் இவ்வளோ பேசுறதெல்லாம் கம்மி தான். வந்த உடனே இதெல்லாம் கவனிச்சுட்டேன், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். இவளும் உன்ன மாதிரி மருமக தானே? வீட்டுக்கு போறேன் அவளை கிளீனாக வச்சுனுக்கிறா வீட்டை. அவள் புருஷன் எதனா ஒரு குறை சொல்கிறானா, செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே வாங்கத்தே உட்காருங்க காப்பி போட்டா ஸ்வீட் செய்யிட்டா எப்படி கேட்டா தெரியுமா? ஒன்னாச்சு நீ கேட்டியா? இல்லை எப்போ வந்து இங்கே வாங்கன்னாச்சு நீ சொன்னியா? நான் என் பிள்ளைய கட்டி வச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பே. எத்தே மன்னிச்சிருங்க, இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். ஐயா, இதுக்கு மேலாம் நான் உன்னை நம்புற மாதிரி இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். என்னடி என்ன பொழந்துக்கிற வாய? ஒன்றும் இல்லத்தே. ஐயோ, தெரியாம தப்பு பண்ணிட்டுமே, மாட்டினேன் நான். டேய் மனோகர, போய் தூங்கு போ. நான் வரும்போதே டயர்டாகுதுன்னு சொல்லியிருந்தல, போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரிம்மா. ஏண்டி அவனுக்கு காப்பியை போட்டு கொடுத்துட்டே, எனக்கும் இவளுக்கும் காப்பி போட்டு எடுத்துனா போ. எத்தே, அவளுக்கு பக்கத்துலேயே தான் வீடு இருக்குது, அவள் போய் குடிச்சிப்பா. அடியே, நான் சொல்றது கேட்டா இங்க இரு, இல்லைன்னா பேக்கிங்கை முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நேரு. சரிங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். செத்தா இனிமே. காப்பி போட்டு வரேனே, இங்கே நின்னுக்கிற போ. அடியே ஒரு நிமிஷம் நில்ல, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னத்தே? ஏண்டி உன் வீட்டில் நீ சோறு குழம்புலாம் செஞ்சு வச்சிட்டியா? காலையிலே என் பொண்ணுக்கும் அவருக்கும் செஞ்சு கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு செஞ்சிருக்கேன், நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு தனியா சுட சுட சமைச்சு வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு இங்கே தான் சாப்பாடு. சரி தே. அது மட்டும் இல்லை, நைட்டு உங்களுக்கு இங்கே தான் சாப்பாடு. உன் புருஷனையும் குழந்தையும் கூட்டினேன், இங்கே வந்துரு. இங்கே பாரியா, என் பிள்ளை இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து தருவான். எல்லாருக்கும் குழம்ப வச்சுட்டு நல்லா சுட சுட சோறை வச்சு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, மார்க்கெட் போயிட்டு நல்ல மீனாக பார்த்துன்னு வந்து மீன் வறுவலாம் வைய. இன்னைக்கு மதியமும் நைட்டுக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் சமையல் சொல்லிட்டேன். அத்தை, அவங்க வீடு இருக்குல்ல, அங்கே போய் சாப்பிட்டுக்க மாட்டாளா அவ? இங்கே செஞ்சு போட மாட்டியா? இல்லத்தே, நிறைய செலவாகும், அதான் பார்க்குறேன். ஓ, செலவாகுமா? அது சம்பாதிக்கிறேன், என் புள்ள பார்த்துப்பான், உனக்கு ஒரு கவலையும் வேணாம். எத்தனை நாள் அவங்க வீட்டில் போய் வாங்கி தின்னுருப்ப, இன்னைக்கு மரியாதையே எல்லாருக்கும் நீ தான் சமைச்சு போடுற. புரியுதா? புரியுது தே. போய் காப்பி போட்டு எடுத்துமா. சரி தே. அப்படி பாவீங்களா, இத்தனை நாள் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே நாளில் செலவு பண்ண சொல்கிறாளே, விளங்குவாளா இவெல்லாம்? இது வேலைக்கு ஆகாது. இந்த பொம்பளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்திடணும், அப்போ தான் நம்ம ராஜ்யம் பண்ண முடியும். பார்த்துக்கிறேன், எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன்.